Good evening, students. Today we'll see current affairs analysis dated from 7th November 2020. The first article related to the surrogacy. Surrogacy அப்படின்னா like infertility இருக்கக்கூடிய couples, the intended couple, those who don't have the surviving child, they can adopt for the they can go for surrogate mother. So options எடுத்துக்க முடியும். வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ தட்ஸ் அ சரோகசி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 2021 தெர் இஸ் அன் ஆக்ட் ரெகுலேஷன் பண்ணியிருக்கோம் சரோகசியை பொறுத்த வரைக்கும். 2025 ஆக்ட். ஸோ இதில் இப்போ நியூஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, செகண்ட் சைல்டு, ஒரு குழந்தை இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது குழந்தை இன்ஃபர்டிலிட்டி, அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை தேவை அப்படின்றப்போ குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னா அவங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒன்லி ஃபார் ஒன் சைல்டு, சர்வைவிங் சைல்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் அ கண்டிஷன். சரோகேட் போகிறதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 25லேருந்து 35 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும் த கப்பிள்ஸ். நோ ஒன் லைக் 23லேருந்து 50 இயர்ஸ் ஏஜ் ஆணுக்கு வந்து 26லேருந்து 55 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு. சரோகேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரோகசி, அந்த வாடகை தாய் அப்படின்றவங்க 25லேருந்து 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஒன் சைல்டு கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு. ஒன்லி ஒன்ஸ் தான் அவங்க லைஃப் டைமில் பண்ண முடியும். ஒன்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும். இவங்களும் ஒரு வாட்டி தான் குழந்தை சரோகேட் மூலமாக பெற்றுக்க முடியும். தட் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் எசென்ஷியாலிட்டி கேட்டகரியில் சர்டிஃபை பண்ணப்படணும். ஸோ தென் சைல்டு வந்து கரு யாரோடதோ இல்லைன்னா சைகோட், அவங்க தான் பயாலஜிக்கல் மதர். ஸோ இவங்க வந்து உரிமை கொண்டாட முடியாது. அது மாதிரி அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா சரோகேட் மதர்கிட்ட பர்மிஷன், அதுவும் குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் அல்ட்ரூரிஸ்டிக் சரோகசி, நாட் தி கமர்ஷியல் சரோகசி. இந்தியாவில் பேண்ட், ரெஜிஸ்டர்டு கிளினிக் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ ஆப்ஷன். ஸோ இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் வந்து ஒரு கப்பிள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க செகண்ட் சைல்டுக்கு வந்து. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ரிவ்யூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு த ரைட் டு vote. ரைட் டு vote இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இப்போது நிறைய செக்ஷன் 53 ஆஃப் RPA, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுது அப்படின்னா, அன்கண்டஸ்டட் அப்படின்னா யாருமே எதிர்க்கிறதுக்கு இல்லை அப்படின்னா he will be announced as a ஒரு பர்சன் தான் எலெக்ஷன் நிற்கிறாரு அப்படின்றப்ப யாருமே எதிர்க்கலை அப்படின்னா அங்கே ஓட்டிங் வந்து பண்ண தேவையில்லை, ஓட்டிங் நடத்த வேணாம். ஸோ அது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ சிட்டிசன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா ஒரு கேண்டிடேட்ஸ், ஒரு மக்களுக்கு வந்து அவங்களோட கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான உரிமை, வாக்களிக்கிறதுக்கான உரிமை. அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றது, ரைட் டு ஓட்டுன்றது வாக்களிக்கிற உரிமை, எக்ஸ்பிரஸ்ன்றது ஃப்ரீ சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதில் நோட்டா இருக்குது. அப்போ நோட்டா வெர்ஸ் த கேண்டிடேட் அலோவ் பண்ணணும், ஆனால் அதை அலோவ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நோட்டா இஸ் த கேண்டிடேட். அந்த கேட்டகரியில் அலோவ் பண்ணுறது கிடையாது. செக்ஷன் 53 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, த அன்கண்டஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அலோவ் டு பி லைக் எலெக்டட், ஆட்டோமேட்டிக்கலாக எலெக்ஷன் நடத்தணும்னு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 19 கிளாஸ் 1A கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. கிளாஸ் 1 சப் கிளாஸ் A. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. there is a case called as PUCL, that is People Union Civil Liberty அப்படின்ற வர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸில் ரைட் டு ஓட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி ரைட். ஸோ ரைட் டு ஓட் வந்து ஸ்டாட்யூட்டரி. ஆர்டிகிள் 326 ஓட்டிங் வந்து கான்ஸ்டியூஷனல் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. பட் இட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். இட் நெவர் டாக்ஸ் அபவுட் ரைட் டு ஓட். ஸோ ரைட் டு ஓட் வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ். இப்போது எலெக்ஷனில் ஒரு சீட்டு தான் இருக்குது, அதுக்கு 10 பேர் நிற்கிறாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்குன்னா நான் எலெக்ஷன் நடத்தணும். இது சீட்டை விட கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருக்காங்க, இல்லைன்னா ஈக்குவலாக கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருக்கான்றப்போ எலெக்ஷன் நடத்த தேவையில்லை.
under section 53 of the representation of people act class 1 and class 3 talks about. So right to vote is a statutory right. The case ஞாபகம் வச்சுக்கோங்க, freedom of speech and expression. இது சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, freedom of speech and expression right to vote not in the same line அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So the next article related to the UBI, Universal Basic, CAG, Comptroller Auditor General. Comptroller Auditor General பொறுத்த வரைக்கும் there is a India Audit and Accounts Department. ஸோ ஐஏடி அதில் வந்து ரெண்டு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் ரெவென்யூ ஆடிட்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்டிங். எதுக்கு அப்படின்னா ஆஃபீஸர்ஸை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக சிஏஜி ஆடிட்டிங் குரூப். சென்ட்ரல் ரெவென்யூ ஆடிட் அண்ட் சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட். ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸஸ் கேட்டகரி, that is direct taxes, indirect taxes, அது மாதிரி நான் டேக்ஸ் ரெவென்யூ, அப்புறம் கஸ்டம் டியூட்டிஸ், இதெல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் ரெவென்யூ ஆடிட்டிங் கீழே வரும். சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட். சிஏஜியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட 4000 எம்ப்ளாயிஸை வந்து சென்ட்ரலைசேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. That is not important for your examination. CAG is important. Under Article 148, the CAG is appointed by the President under the recommendation of Council of Ministers for the term of 6 years, 65 years of age. எது முதல்ல வருதோ அதில் அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. Then cannot be removed by the President. So he will not hold the office during the pleasure of the President. So he can be removed only by the Parliament 2/3 majority. That is special majority is must. அது மாதிரி டியூட்டிஸ் எடுத்துனா 149 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆடிட்டிங் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோட வரவு செலவுகளை பார்ப்பாங்க. அப்புறம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடிய பணங்கள் லீகல் மூலமாக தான் வருது, லா மூலமாக தான் உள்ள வருதா வெளியில் எடுக்கப்படுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். அது மாதிரி கவர்மெண்டோட லைக் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அது மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுற அந்த காசு வந்து அந்த லா படி தான் செலவு பண்ணப்படுதா அப்படின்னு, அலோகேட் பண்ணப்பட்டால் அந்த பர்பஸுக்கு தான் செலவு பண்ணப்படுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் இஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம்ன்றது சிட்டிசன்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி given to the citizen of India. எதுக்காக கொடுக்கணும், இந்தியா வந்து இதை முன்னெடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஃபார்மர்ஸ் கேட்டகரியில் தான் 6000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி யூனிவர்சல் பேசிக் இன்கம் மந்த்லி பேசிஸில் 7500 ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இருக்குது. கண்ட்ரீஸ் லைக் ஃபின்லாண்ட், கென்யா, ஈரான், பிரேசில் போன்ற நாடுகளில் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. வை தேர் இஸ் அ நீட், வை இந்தியா நீடட் திஸ் ரிஃபார்ம், ரேஷனலைசேஷன் ஆஃப் சப்சிடிஸ். ஸோ நிறைய சப்சிடி கொடுத்துட்ருக்கோம், அதை வந்து ரேஷனலைசேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 1-2% ஜிடிபி கொடுத்துட்ருக்கோம். அப்படியே நம்ம 7500 ரூபாச்சு கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 1-2 ஜிடிபி தான் வரும், 2% ஜிடிபி தான் வரும். அது மாதிரி 950 சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். நிறைய வந்து பீப்புளுக்கு போய் சேர்றது கிடையாது. 10% டாப் 10% பீப்புள் ஹேவிங் தி 40% ஆஃப் தி அசட்ஸ். மெக்கன்சியோட ரிப்போர்ட் படி 40-45% 2030 they will be in the job risk. அது மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும் ஏஐ வந்ததுனால. இதெல்லாமே டேக்கிள் பண்ணுறது. அது மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னா ஃபிஸ்கல் நிறைய செலவு ஆகும், கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய செலவு இருக்குது. ப்ளஸ் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிமாண்ட் க்ரியேட் ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஜாப் க்ரியேட் ஆகும், கவர்மெண்ட்டோட செலவு. அது மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணும்போது த ப்ளஸ் இஸ் லைக் கரப்ஷன்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் தி universal basic income. The next article related to the நவ்ராதி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதில் தான் சீட்டா வந்து தேர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ். 1975 இந்தியன் ரேஞ்ச் மவுண்டன் ஏரியாவில் வருது. இந்தியன் சத்புரா ரேஞ்ச் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. சீட்டா ஆல்ரெடி எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குனோ நேஷ்னல் பார்க், செகண்ட் வந்து காந்தி சாகர் நேஷ்னல் பார்க். இப்போது இதில் வைல்ட் லைஃப் சாங்சுரி
Navradi Wildlife Sanctuary. So Jeetha பொறுத்தவரை it's in vulnerable category IUCNல Schedule 1 in the Schedule 2 in the Wildlife Protection Act அப்புறம் சைட்ஸில் Appendix 1. The next article related to the UNEPயோட emission gap report 2025 report. இது வந்து UNEP ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா வருஷமும் ப்ராஜெக்ட் வில் சி தட். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.3லேருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வார்மிங் வந்து இருக்கிறதுக்கான பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல்ஸ் படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2.3லேருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் 2015 டார்கெட் எடுக்கும்போது 3லேருந்து 3.5% வரைக்கும்னு சொன்னாங்க. டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய NDC கேட்டகரியில் நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் லெவலில் போயாச்சு அப்படின்னா 2.3லேருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா 2.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்ஏவோட விட்ரால் எமிஷன் கேப் வந்து அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய காரணம். யூஎஸ் வந்து ஃபண்டிங் பண்ணலை. அது மாதிரி எமிஷன் கேப் 35% நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய 2019 பேஸ் லெவலில் வச்சு நம்ம 35% இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 55% பண்ணோம் அப்படின்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 2035க்குள்ளாடி. ஸோ செக்டரல் எமிஷன்ஸ் எனர்ஜி, இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சரல் அது மாதிரி டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா சோலார், விண்ட், ரெனியூபிள் எனர்ஜி எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக எமிஷன்ஸை குறைக்க முடியாது. அது மாதிரி there's ஆர்டிகிள் ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கூகுள் நிறுவனம் போட்டிருக்காங்க. சேட்டலைட்டில் சோலார் பவர் சேட்டலைட்டில் they are going to create the டேட்டா சென்டர்ஸ். நம்ம சர்வர்ஸ் வச்சுருக்க மாதிரி அங்கே வந்து ஏஐ மூலமாக அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது டேட்டா சென்டர் மட்டும்தான், அதில் நெய் மட்டும் போதும். ஸோ that's about the articles. Now we will move on to the MCQ. Question number 1. So regarding the special economic zones, thus in India, consider the following statements. Statement number 1, the cess is treated as the foreign territory for trade operations, duties and tariffs. Statement number 2, the cess act 2025 and cess rules 2026 govern their establishment and functioning. Statement number 3, all the cess in India are developed and operated exclusively by the central government. Which of the statements given above are correct? Options are A 2 only, B 1 and 2 only, 1 only, D 1, 2 and 3 only. Question number 2, regarding the model code of conduct, consider the following statements. Statement number 1, MCC comes into force on the date of election commission announcement of elections. Statement number 2, MCC has statutory backing under representation of people act 1951. MCC, third statement, the MCC applies to political parties, candidates and the government in power. How many of the statements given above are correct? Options are only 1, B only 2, all the 3, D none of the above. Question number 3. Question number 3, with reference to the biosphere reserves, consider the following statements. Statement number 1, they function as the learning sites for demonstrating sustainable development. Statement number 2, biosphere reserves can include terrestrial, marine, coastal ecosystem. Statement number 3, the Great Ran of Kutch is in Gujarat is the largest biosphere reserve in India. So the statements given above are correct. Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 4, the recently conducted exercise Trishul is related to which of the following? Options are A joint air force exercise between India, Japan, USA. Option B, a tri-service Army, Navy, Air Force exercise by India. Option C, a training module under Gaganyaan mission. Option D, a missile development test of the short-range missile. Question number 5, with reference to the Asia Pacific Corporation, consider the following statement. Statement number 1, APEC refers to its participants as economies rather than countries, works through consent-based and voluntary participation. Statement number 2, APEC process is supported by a permanent secretariat headquartered in Singapore. Statement number 3, India is a founding member of APEC. So the statements given above are correct. Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. That's all. Now we will see the answers for the previous.
Question number 1 answer is B. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is A. Number 5 answer is. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.